கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி மார்ச் 8ஆம் தேதி அகமதாபாத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி அபாரமாக ஆடி 255 ரன்களை குவித்தது. பின்னர் சேசிங் செய்த நியூசிலாந்து ஆரம்ப முதலே தடுமாறி வரிசையாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இறுதியில் 96 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றியை பதிவு செய்த இந்தியா மூன்றாவது முறையாக கோப்பையை தட்டி தூக்கியது. இந்நிலையில் போட்டிக்கு பிறகு இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இந்த வெற்றியை நான் ராகுல் டிராவிட் மற்றும் VVS லக்ஷ்மணன் ஆகிய இருவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். இந்திய கிரிக்கெட்டை ஒரு மிகச்சிறந்த நிலையில் ராகுல் விட்டுச் சென்றார். அதேபோல் லக்ஷ்மண் NCA மூலம் வீரர்களை தயார் செய்து கொடுத்தார். இந்த வெற்றிக்கு அவர்கள் போட்ட அடித்தளம் மிக முக்கியமானது. என்னுடைய மிக மோசமான காலகட்டத்தில், அதாவது நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தோல்விகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த நாடும் என்னை விமர்சித்துக் கொண்டிருந்தது. அப்போது எனக்கு போன் செய்து ஆதரவளித்த ஒரு நபர் ஜெய்ஷா மட்டும்தான். அந்த நேரத்தில் அவர் கொடுத்த நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. இந்த நேரத்தில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவரும் பல விமர்சனங்களை எதிர்கொண்டார். ஆனால் ஒரு நேர்மையான அணியை தேர்வு செய்வதில் உறுதியாக இருந்தார். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடுதான் இருக்கிறது. நாங்கள் பயமில்லாத கிரிக்கெட்டை விளையாட வேண்டும் என்று விரும்பினோம். அது எங்களுக்கு பலனளித்தது. இது ஒரு தனி மனிதனின் வெற்றி அல்ல, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என உருக்கமாக பேசியிருக்கிறார்.